தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பவும் மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமேன். நாம் தேவ ரகமான விசுவாசத்தை குறித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த தேவ ரகமான விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், தேவன் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா சொல்லும் போதே அது செயல்பட ஆரம்பிச்சிடும். சொல்லும் போது என்ன பண்ணுறோம், அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் அத்தி மரத்தை பார்த்து பேசுகிறார். அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பேசின மாத்திரத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரிசல்ட் எப்போ தெரியுது, அடுத்த நாள் காலையில் தான் தெரியுது. ஆனால் தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, சொல்லும் போதே அது வேலை முடிஞ்சிருச்சு, அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கடந்து போயிடுவார். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற நாம தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நிறைவேறிச்சு நான் முடிவு பண்ணணும். அது ஒரு அமேன் சொல்கிறது. அந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன்னா தேவனையும் தேவனுடைய வார்த்தையும், அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் நான் காத்துக்கொள்ளுகிறேன்னா, அப்படி நான் இருதயம் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுது. அப்போ தேவனுடைய விசுவாசம் எனக்கு இருந்துச்சுன்னா, நான் பேசிட்டேன்னா, நான் சொல்லிட்டேன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும், நிறைவேறும். எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறது. அப்போ நிறைவேற விதத்தில் நான் பேசுகிறேன்னா, இங்கே சொல்லும்போது சொல்லுது, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். யாருடைய இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில். என்னுடைய இருதயத்தில் நான் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நான் சொல்லிட்டேன்னா, நான் என்ன விசுவாசித்து சொல்லுகிறேனோ அது அப்படியே நடக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமேன். அப்போ இது வரைக்கும் நடக்காத காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கொஞ்சம் சந்தேகத்தில் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். ஒருவேளை சொல்லும்போது நம்பிக்கை வருது, அப்புறம் நம்பிக்கை மறந்துடுது. ஒருவேளை சொல்லும்போது ஒரு சிந்தனை வருது, சொன்னால் நடக்குமான்னு ஒரு காரியம் நமக்குள்ளார என்ன பண்ணுது, மேலோங்குது. ஏன்னா நம்முடைய இருதயம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து, பல்வேறு காரியங்களை யோசித்து, பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோம். வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக என்ன பண்ணல, இல்லை. அதுதான் சமாரிய தேசத்தில் பஞ்சம் இருக்கும்போது காலையில் சொன்னேன் இல்லையா, பஞ்சத்தில் அவங்க ரொம்ப நொந்து நூலாக ஆயிட்டாங்க, பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதிலிருந்து சொல்யூஷனை தேடி தீர்க்கதரிசிட்ட வரும்போது அதுக்குரிய பதிலை தீர்க்கதரிசி சொல்கிறாரு. சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல இல்லைங்களா. இன்றைக்கி நம்மளும் சில வேலைகள் இத்தனை வருஷம் வரும், இத்தனை வாரம் வரும், இத்தனை சர்வீஸ் வரும். இத்தனை சர்வீஸ் வந்தால் கூட நமக்குள்ளார அது போய் ஆழமாக என்ன பண்ணாது, அது பதியாது. அது ஆழமாக பதியாமல் போனதாலே அது மேலோட்டமாக இருக்குது. ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்குள்ளார, கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு சொல்லி, கண்டிப்பாக எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு செய்வாருன்னு சொல்லி. ஆனால் அது எது வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால், அந்த வழி அருகே, அந்த நாலுத்தில் இல்லையா, வழி அருகே கற்பாறை முள்ளுள்ள அந்த நிலையில் தான் இருக்குது. அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்னுடைய அந்த இருதயம் எனக்கு என்ன பண்ண, செயல்படவே மாட்டேன். நல்ல நிலம் என்பது இருதயத்தை குறிக்குது, விதை என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வெறும் அங்கே விதைக்கிறவங்க பற்றி சொல்லலை, எதை பற்றி சொல்கிறார் அங்கே சொல்லும்போது, வசனத்தை விதைக்கிறான் இல்லையா. அப்போ வசனத்தை விதைக்கும் போது அது நல்ல இருதயத்தில் போய் கேட்டு அது உணர்ந்து கொள்ளும் போது அதிலிருந்து ஒரு நன்மைகள் என்ன பண்ணும், வரும். அப்போ நீங்களும் நான் இன்னைக்கு நல்ல இருதயமாக என் இருதயம் மாற்றப்படணும், அது உடனே நடக்கிற விஷயம் இல்லை. தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணும். அப்போ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் எனக்குள்ளார சில காரியங்கள் இது மாறாதுன்னு நான் சிலதை முடிவு பண்ணி வச்சதெல்லாம் அது மாற ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும், மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாலை வேலை எங்க சொல்ற, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். எப்படி விசுவாசிச்சா? அப்போ விசுவாசிக்க சந்தேகத்தோடு விசுவாசிக்க
முடியும் இல்லையா? அவங்க இயேசு கிறிஸ்துக்கு வருது, அதாவது அவங்க தகப்பன் பிள்ளை 2 பேர் இல்லையா? பிள்ளை வந்து தீயிலும் தண்ணீர்லையும் தள்ளிடுது இல்லையா? தள்ளிக்கிட்டு வந்த பிறகு அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக அவன் சீஷர்கிட்ட போகிறான் இல்லைங்களா? போகும்போது அந்த சீஷர் என்ன பண்ணலாம், அவங்களால சரிப்படுத்த முடியல. அப்போ சரிப்படுத்த முடியலன்னு அவனுக்கு எப்படி தோணியிருக்கும்? வரும்போது அவனுக்கு ஓகேன்னு தோணுது, ஆனால் சரிப்படுத்த முடியலன்னு அவனுக்கு என்ன தோணிருக்கும்? அதான் இயேசுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்க அதை. அப்போ அவன் வந்து சரி பண்ண முடியும்னு வரான், அதே சமயத்தில் சரி பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ண பிறகு அவனே முடிவு பண்ணிடுறான் முடியாதுன்னு. ஆனால் ஒரு சான்ஸ் இயேசுகிட்ட கொடுக்குறான். இன்றைக்கி நீ ஒரு சான்ஸ் இயேசுகிட்ட கொடுத்தீங்கன்னா, இயேசு வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா, கண்டிப்பாக முடியாத ஒரு காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? முடிப்பார். எத்தனை ஆமேன்னு சொல்லுது? ஆமே. அப்போ சொல்லும்போது ஒன்று சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே அது முடியாத போனதுக்கு காரணம் என்னான்னு நான் அவங்கள்ட்ட தேடிக்கிட்டு இருந்தேன். யார்கிட்ட? சீஷராலையால் முடியும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் சீஷர்கிட்ட பிரச்சனை இல்லை, யார்கிட்ட தான் பிரச்சனை? அவன்கிட்ட பிரச்சனை. அவன் சொல்கிறான், என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி. அப்போதான் உணர்றான் அவன், ஓஹோ ஏன் சீஷர்களை துரத்த முடியல, ஏன் அதை மாற்ற முடியல சீஷர்களால் அப்படின்னு சொன்னால், சீஷர்களை முடியாதுன்னு கிடையாது, இவன் அந்த அளவுக்கு விசுவாசிக்கல. ஆமேன்னு சொல்லாமா? அப்போ நான் விசுவாசிக்கும் போதுதான் ஒரு பெரிய மாற்றங்கள் எனக்குள்ளார ஏற்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் யோசிச்சு பாருங்க. விசுவாசிக்கும் போதே அப்படின்னா நான் சந்தேகப்படாமல், அதாவது அவிசுவாசத்துக்குள்ளார போகலை. அதனால தான் யவீருடைய மகள் மரித்து அதாவது பலவீனத்தில் சுகவீனத்தில் இருக்கிறாங்க, மரண அவஸ்தையில் இருப்பாங்க. இருக்கும்போது இயேசுகிட்ட வருவாங்க இல்லைங்களா? இயேசுகிட்ட வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் சொல்லிடுவான். என்ன சொல்லுவான்? நீ வந்து என்னுடைய மகளை தொட்டாவ சொஸ்தமாவா, முடிஞ்சு போச்சு. அதை சொல்லிடுவான், முதல்ல விசுவாசத்தில் சொல்லிடுவான். ஆனால் போகிறதுக்குள்ளார கொஞ்சம் நேரங்கள் ஆகிறது இல்லையா? நேரங்கள் ஆன உடனே செய்தி திரும்ப என்ன பண்ணுது? வருது. வரும்போது என்ன செய்தி வருது? நீ போதகரை வருத்தப்படுத்த வேணாம், மகள் என்ன பண்ணிட்டா, மரித்து போயிட்டா அப்படின்னு முடிவு வந்துருச்சு. இப்போ அவன் முதல்ல முடிவு பண்ணதில் நினைச்சிருக்கிறானா, இப்போ வந்த முடிவில் நினைச்சிருக்கிறானா? இப்போ நாமளுமே அப்படிதான் நமக்கும். நான் ஏற்கனவே தேவனை விசுவாசிட்டேன், அதெல்லாம் நான் உறுதியாக இருக்கிறேன்னா, இல்லை இப்போ பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், இதில் உறுதியாக இருக்கிறேன்னா? அப்போ அங்கே ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, அவனை பார்த்து ஒன்னே ஒன்று தான் சொல்கிறார், ரவியரை பார்த்து, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்ன சொல்கிறாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. எந்த விசுவாசத்தில் இருக்கணும்? வரும்போது என்று சொன்ன இல்லையா, நீ வந்து என் மகளை கைகளை வச்சா அவன் பிழைப்பாள் அப்படின்னு சொல்லி, சொஸ்தமாவான்னு சொல்ல, பிழைப்பாள்னு சொல்லிட்டான். ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து வந்து தொட்டா கையை வச்சாவே அவ பிழைப்பாள்னு சொல்லிட்டான். சொல்லி சில மணி நேரங்கள் போயிடுது. சில மணி நேரங்கள் போன உடனே திரும்ப ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? மகள் மரித்து போயிட்டா. மகள் என்ன பண்ணிட்டா? மரித்து போயிட்ட. போதகர் என்ன பண்ண வேணாம், வருத்தப்படுத்த வேணாம் அப்படின்னு செய்தி வருது. இப்போ செய்தி வரும்போது இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து அவன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. அந்த ஒரு வார்த்தை அவனை திரும்பவும் அங்கே போய் நிற்க வைக்குது. எங்க நிற்க வைக்குது? நீ வந்து என் மகளை தொட்டா சொஸ்தமாவான்னு சொன்னா இல்லையா, அதில் போய் திரும்பவும் ஆண்டவர் நிற்க வைக்கிறார். இன்னைக்கும் நீங்களும் நானும், விசுவாசத்தில் வளரக்கூடிய நீங்களும் நானும் அவிசுவாசத்தில் வளராம ஒவ்வொரு முறையும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளே நான் நிற்கும் போதெல்லாம் எதில் நிற்கிறனோ அதில் எனக்கு ஜெயம் கிடைக்கும். எந்த வார்த்தையில் நிற்கிறோம் அந்த வார்த்தையில் எனக்கு ஜெயம் என்ன பண்ணும்? எத்தனை ஆமேன்னு சொல்றது? அப்போ விசுவாசம் இல்லைனா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் விசுவாசம் என்ன பண்ணுறான்? நிற்கிறான், நின்றுட்டான், அவ்வளோதான். அதன் பிறகு அவங்க போகிறாங்க இல்லைங்களா, அங்கே எல்லாமே மறித்து போய் அழுதுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, எல்லாமே அங்கே வெறும் மாற்று விஷயமா தான் இருக்குது. ஆனா இவன் விசுவாசம் இல்லைன்னா வந்தான் பாருங்க, அதே விசுவாசத்தை திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கும்போது அதற்கு இடையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, பார்க்கறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா எதுல நிக்கிறான்? அவன் விசுவாசத்துல நிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா, அதுல நான் நின்றுட்டேன்னா அதோடைய ஜெயத்தை நான் பார்க்க முடியாம. அல்லேலூயா. எல்லாருமே அழுகுறாங்க, கண்டிப்பாக மறிச்சிட்டா. ஆனால் இயேசு கிறிஸ்து பேசி எப்படி சொல்லுவார்? அவள் நித்திரையாக இருக்கலாம். நித்திரையாக இருக்கிறதுக்கும் மறித்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்களா? தூங்கிட்டு இருக்கிறாங்க, தூங்குறவங்களை எழுப்புற மாதிரி எழுப்புறாரு. ஏன் அப்படின்னா இவருடைய கண்ணோட்டம் என்ன? இவர் என்ன விசுவாசிக்கிறாரு? மகள் மறிச்சு போகவே இல்லை. ஏன் மறிச்சு போகலை தெரியுமா?
யவீர் சொல்லிட்டாரு முன்னாடியே, நான் வந்து தொட்டா பிழைப்பான்னு யவீர் சொல்லிட்டாரு. அப்ப யவீருடைய விசுவாசமும் அங்க செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணுது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாச வார்த்தைகள் செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமே. இன்னைக்கு பாடின பாடம் நீங்க பாடிட்டே இருந்தாவே உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க, இந்த பாட்டு எனக்கு தெரியுதுங்க, பாடிக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலாம் வழி இல்லையோ கத்தன, ஏன் எதுல நிக்கிறேன் நான்? தேவன் எனக்காக ஒரு வழியை வச்சுக்கிறார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவனை பாடணும் இல்லையா? நான் பாடிக்கிட்டே இருப்பேன், ஆசீர்வாதம் என்ன பண்ண எனக்கு வந்துகிட்டே. அப்ப நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதையே நான் சந்தேகப்பட பேசிக்கிட்டே என்ன பண்ணுவேன்? அப்ப விசுவாசம் வந்துச்சுன்னா நான் பேச்சு வந்துகிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா பேச்சு வராது. அல்லேலூயா. உம்முனே இருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா உம்முன்னா இருப்பாங்க எப்போ பார்த்தாலும், இல்லையா? ஏன் உம்முன்னா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நடக்காதுன்னு அவங்க மனதில் என்ன பண்ணுவாங்க? முடிவு பண்ணிட்டுருவாங்க. அதெல்லாம் உம்முனே இருப்பாங்க. ஆனால் அந்த உம்முன்னு இருக்கிற மனதை கர்த்தர் உடைச்சி அதிலிருந்து ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணுறாரு? கிளப்புகிறார். எத்தவர் ஆமேன்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எதில்? தன் இருதயத்தில். சொல்லுங்க, என் இருதயத்தில். இப்போ பைபிள் வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் என் இருதயத்தில் அதை காத்துக்கொள்ள தெரியல, அதை பேச தெரியல இல்லைங்களா? ஆனால் பேசணும். இங்கே சொல்றாரு, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. யாரு சந்தேகப்படாமல் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் சொன்னா அது அப்படியே நடக்கும். இப்போ நம்மகிட்ட பொறுப்பை விட்டுட்டாரு. கர்த்தர் பொறுப்பை எடுத்துக்கலிங்க, வார்த்தையை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு. மைக்கேல், நீ சந்தேகப்படும் விசுவாசி நீ சொன்னா அது அப்படியே உனக்கு ஆகும். நீ சொன்னா ஆகும், சொல்லணும்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்ப நம்ம எதுல கவனம் செலுத்தணும்? கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்றதில் கவனம் செலுத்தணும். அப்ப சந்தேகப்படாமல் விசுவாசி சொன்னோம்னா அது சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை உறுதிப்படுத்தி சொல்றாரு, சும்மா சொல்லவும் இல்லை, மெய்யாக உங்களுக்கு. அப்ப இன்னைக்கு இந்த மாலை வேளை நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க நம்ப ஆரம்பிக்கணும், நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். என் வாழ்க்கையில கர்த்தர் இதெல்லாம் வைத்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன், சுகத்தை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீரே பரிகாரிய கர்த்தர் அப்பத்தின் தண்ணீரின் ஆசீர்வாதத்தின் வியாதி என்னை விட்டு விலக்கி ஆயுசு நாட்களை பூர்ண சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன்னா என்ன பண்ணும்? சத்தத்தை சொல்லுங்க. அவன் சொன்னபடி ஆகும். நான் பேசணும். ஹல்லேலூயா. எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா, எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா நான் மாத்திரை போடணும். என் மாத்திரை மனைவிட்ட கொடுத்துடக்கூடாது, என் மாத்திரை பிள்ளைகிட்ட கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மாத்திரைலாம் கரெக்டாக போட்டுடுறோம் இல்லையா? எனக்கு தலைவலிச்சு நான் என்ன பண்ணுறேன்? போய் மாத்திரையை போட்டுறேன். ஆனால் அப்பப்பையும் போடுறேன். அப்போ நிரந்தர தீர்வுக்குள்ளார போகவே முடியல. கர்த்தர் நிரந்தர தீர்வை கொடுக்குறவர் என்ன பண்ணுறார்? எத்தனை ஆமேன்னு சொல்லுது. அப்போ சந்தேகப்படாமல் தன்னிரத்தில் விசுவாசிக்கும் போது அது அப்படியே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? சொல்லுங்க. இருதயம் சரியான இருதயமா, நல்ல இருதயமா இருக்கும்போது அது கண்டிப்பா மாறும். ஆமேன். அப்ப இருதயமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று சேரும்போது அதுல பலத்த காரியம் என்ன பண்ணுது? நடக்குது. ஆமேன். நம்ம யோசிக்காத காரியம் நடக்கும். மகள் சொல்லிச்சு பாருங்க, என்னெல்லாம் நம்ம முடியலன்னு யோசிக்கிறோமோ அதெல்லாம் அவர் முடிக்க போதுமானவராய் இருக்கு. நீங்க யோசிக்கவே முடியாதெல்லாம் கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறாரு. ஆமேன். ஒரே நாள்ல என் வாழ்க்கை மாறுமா? மாறும். எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்குள்ளார மாற்றங்கள் என்ன பண்ணும்? முதல்ல எனக்குள்ளார மாற்றங்கள் வரும்போது தான் எனக்குள்ளார அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வரும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்லுது. ஏன்னா அதற்கேற்ற கெப்பாசிட்டி உள்ளவனா நான் மாறுறேனா? இப்போ நம்ம பல தேவைகள் இருக்கிறோம் இல்லையா? கோடியை யோசிக்கிறோம், லட்சியங்களை கேட்குறோம், பல ஆயிரம் கோடி யோசிக்கிறோம். அந்த பல ஆயிரம் கோடிகளை நான் எடுத்து சரியாக அதை சரிப்படுத்தி அதை செயல்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குதா? இருந்துச்சுன்னா கோடி வரும். இப்போ நமக்கு என்னென்னா, கொடுங்க ஆண்டவரே என்ன கெப்பாசிட்டி வளர்த்துக்கிறேன். இல்லை, கெப்பாசிட்டி முதல்ல என்ன பண்ணு? வளர்த்துக்க. இல்லைங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பேங்க்லாம் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறாங்க, நம்ம பார்க்கும்போது அவங்க அங்கே வேலை செய்யும்போது, சே இவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல அப்படின்னு தோணும். உங்களுக்கு தோன்றுருக்கான்னு தெரில, எனக்கு தோணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவனுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அவன் சரியே தெரியாமல் கூட இருக்கலாம். அவனுக்கு சில வேலை அவன் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு என்ன பண்ணுது?
எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நான் எதை முதல்ல வளர்த்துக்கணும்? கெப்பாசிட்டி முதல்ல வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா அது தானே அந்த வேலை எனக்கு என்ன பண்ணும். ஆனால் நம்ம என்னன்னா எந்த கெப்பாசிட்டியும் வளர்த்து கிடையாது, எதையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையும் அறிஞ்சு கிடையாது, எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நமக்கு ஒன்று புரியும், இந்த ஊரில் வேலை கிடைக்காது. யார் சொல்லியிருப்பான்? எவனோ சொல்லியிருப்பான், அவனுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அவன் படித்த படிப்புக்கு அவனுக்கு கிடைக்காம இருந்திருக்குங்க. ஒருவேளை அந்த படிப்பை நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு கிடையவே. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டு அவனுக்கு கிடைக்காது, அதனால் எனக்கும் கிடைக்காது. அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும், அதுக்கு தாளந்து இல்லாமல் இருக்கும், திறமை இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அவனுக்கு கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்காத நான் முடிவு பண்ணுறது இல்லை, நீங்கள் முடிவு பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்? யாருக்கு கிடைக்குதே கிடைக்கல, எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? என் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து நான் பேச போகிறேன். பேசுனா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். சத்தத்தை காணும் ஒன்று சொல்லுங்க. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லிட்டு சொல்ற. அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்போ ஜெபம் பண்ண உடனே டக்குன்னு பதில் கேட்குமா? கேட்கப்படும். என்ன பண்ணும்? கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்? நான் எதில் நிற்கிறேன்? சந்தேகப்படும் விசுவாசத்தில் நான் என்ன பண்ணுறேன்? நிற்கிறேன். விசுவாசம் எதை சார்ந்து இருக்குது? தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்குது. அப்போ நான் எங்கெல்லாம் எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நான் இருந்து நிற்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை காணும் ஒன்றும் ஆமென் சொல்லாமா? அப்போ நீங்களும் நானும் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை வாழ்க்கையில் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை என்ன பிரச்சனைனா, அப்பப்போ விசுவாசம் வருது, ஆனால் அப்பப்பையும் டவுட்டும் என்ன பண்ணுது? வருது. என்ன வருது? விசுவாசமும் வருது. அதெல்லாம் பைபிள் இருமனம் உள்ளவன்லாம் பற்றிலாம் சொல்லுது. இப்போ இருமனம் தான் சொல்லுது. ஏன்? அவன் எதையுமே அவன் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளவே ஒரு நேரம் நான் மற்ற விஷயத்தை விட்டுறேன். நம்ம ஒரு நேரம் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு பைபிளை படிக்கிறேன், விசுவாச அறிக்கை சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிடுறேன்? ஒரு நேரம் ஆமாம் போ அப்படின்னு விட்டுறேன். இப்போ அதை படிச்சுட்டு வர நேரத்தில் இதை விட்டுறேன். என்ன பண்ணிடுறேன்? அதை விட்டுறேன். இப்போ என்ன பண்ணிச்சு? அப்படி தாமதம் ஆயிடு. அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வரும், திரும்பவும் நான் படிக்கிறேன், திரும்ப விட்டுறேன். இது எப்படி இருக்குன்னா, 1வது படிப்பேன், அப்புறம் 2வது போக மாட்டேன், 1வது நிறுத்திடுவேன், அப்புறம் 2வதுக்கு போகவே மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அடுத்த வருஷம் 1 வருஷம் விட்டுருவேன். அப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்? 2வதுக்கு போவேன். அப்புறம் 2வது படித்து முடிச்சிருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? 3வதுக்கு அடுத்த வருஷம் போக மாட்டேன், 1 வருஷம் வீட்டில் இருப்பேன். திரும்ப அதுக்கு அடுத்த வருஷம் 3வதுக்கு போவேன். அப்போ 12வது எத்தனை வருஷம் படிப்போம்? அதனால தான் நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. ஏன் ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கையில் 10 வருஷம் போயிடுச்சு, 15 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்பப்பையும் விசுவாசிக்கிறோம், அப்பப்பையும் விட்டுறோம், அப்பப்பையும் விசுவாசிக்கிறோம், அப்போ விட்டுறோம். ஆனால் எவ்வீரு கற்றுக் கொடுக்குற, எப்பா விசுவாசம் உள்ளவனா இரு. அந்த ஒரு வார்த்தை திரும்ப அவனை நிற்க வச்சிச்சு. 1000 வார்த்தை பேசவே இல்லை. இயேசு கிறிஸ்து பார்த்து அவனை திரும்பி பார்த்து, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. எதில்? பிழைப்பாலும் சொல்லிட்டல்லப்பா, அதில் நீ இரு. அதில் நீ நின்றுட்டனா நான் ஈஸியாக அங்கே எழுப்ப முடியும். நீ அதில் நிற்கலன்னா எழுப்பவே முடியாது. அங்கே தகப்பன் பிள்ளை பிரச்சனை வருது இல்லையா? அங்கேயும் எந்த கற்றுக் கொடுக்குற? விசுவாசத்தை. நீ விசுவாசத்தில் மட்டும் இரு. நான் என்ன பண்ண முடியும்? அவனை எல்லாத்தையும் பிரச்சனையை மாற்ற. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கும் நம்முடைய பிரச்சனை மாறணும், கண்ணீர் மாறணும், கஷ்டம் மாறணும், கவலை மாறணும், கடன் மாறணும், இப்படி அநேக என்ன நமக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை நாள் தான் நான் செத்து பழைக்கிறது இல்லைங்களா? யோசிச்சு போகணும். செத்து பழைக்கிறது. யாரை பார்த்தாலும் பக்குங்குது, கடன் வாங்கார பார்த்தா பக்குங்குது, எப்படி தானே வாழ போகிறேன் அப்படி நீங்கள்லாம் யோசனை வரும். ஆனால் இதன் மத்தியில் ஒன்று மட்டும் தெரியணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி இப்படி தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைவாக்குவாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நிறைவேறாமல் இருக்கிறத பற்றி நான் யோசிக்கிறது இல்லவே. எனக்கு நாட்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. அங்கே எவ்வீர்கிட்ட சொல்லிட்டாரு, விசுவாசம் உள்ளவனா இருன்னு, அவ்வளோதான். அதன் பிறகு மணிக்கணக்காகுது. பெரும்பாலும் ஸ்திரீ பேசுகிறாங்க இல்லையா? பெரும்பாலும் ஸ்திரீ பிரச்சனை எத்தனை வருஷம் பிரச்சனை? 12 வருஷம் பிரச்சனை இல்லைங்களா? 12 வருஷத்து பிரச்சனையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பேசியிருப்பாரு இல்லைங்களா? ஆனால் அவன் எதில் நிற்கிறான்? எவ்வீரு விசுவாசம் சொன்னார் இல்லையா? அதில் நிற்கிறான். பிழைப்பால் நின்றுட்டான். அதனால் அவருக்கு அந்த அவன் சொன்னது போல எழுப்பினார். அங்கே போய் வேற எந்த மாற்றமும் அங்கே செய்யவே
இப்ப என்ன சொல்லி விசுவாசத்துல வந்தானோ அதே விசுவாசத்தை அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறார் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த விசுவாசத்துல நான் நிக்கிறேனோ அதே விசுவாசத்துல கர்த்தர் எனக்கு எல்லா காரியம் செயல்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க. சந்தேகப்படாமல் நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பேன். விசுவாசிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். அப்போ நான் ஜெபத்தில் வரும்போது சும்மா போய் ஜெபிக்கிறது இல்லை. நான் எனக்கு தெரியும் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு. ஆமென். ஏன் விசுவாசத்தில் நான் என்னத்தை பேச போகிறேன்? தேவனுடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். தேவனுடைய வார்த்தை நான் பேசும்போதெல்லாம் என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? எனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம போகிறோம் இல்லையா? அந்த இருதயன் பைபிள் சொல்லுது. எதை சொல்லுது அப்படி சொல்லும்போது 1 பேதுரு 3:4 இங்கே சொல்லும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, தன் இருதயத்தில் நம்ம இருதயத்தில் விசுவாசி சொல்கிற மாதிரி சொல்லுது இல்லையா? ஆனால் இருதயம் என்பது எதை மையப்படுத்தி பைபிள் சொல்லுதுன்னு அப்படி சொன்னால், வெறும் நமக்குள்ளார ரத்தத்தை சுத்திகரித்து வந்து அது இயங்கி கொண்டிருக்கிற அந்த இருதய பற்றி சொல்லலை. எதை பற்றி சொல்லுகிறது? 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்ப இருதயம் சொல்லும்போது எதை சொல்லுது? ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எது? அப்ப இங்க இருதயம் சொல்லும்போது எதை சொல்லுது? ஆவியை குறித்து என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. எதை குறிக்குது சொல்லுங்க? ஆவியை குறிக்குது. ஆமென். அப்போ இங்கே இருதயம் சொல்லும்போது எதை நம்ம மையப்படுத்திட்டோம்னா, நமக்கு இங்கே டப்புன்னு அடிச்சிட்டு இருக்குதே, அதை மையப்படுத்திட்டோம். அதை பற்றியும் பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லும்போது ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில். அப்போ நீ எவ்வளோ அழகு பண்ணால் கூட உள்ளான அழகுக்குள்ளார நீ வந்தாதான் அது அழகு அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுது? சொல்லுது. ஆமென். அப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். என்ன பண்ணும்? உள்ளான மனுஷனை யாரு? ஆவி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போ உள்ளான மனுஷன் ஆவியானவர். ஆவி எனக்குள்ளார செயல்பட்டு கொண்டே இருக்க 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 எனக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ரோமர் 7:22 சொல்லுது பாருங்க, உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற உள்ளான மனுஷன்னா எது? ஆவி. அப்போ ஆவியாகிய இருதயம் என்பது ஆவியை குறிக்குது. இங்க சொல்லும்போது உள்ளான மனுஷன் எதை குறிக்குது? ஆவியை குறிக்குது. ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம். வெறும் சரீரம் மாத்திரம் மனுஷன் இல்லை. நல்லா புரிஞ்சு, நமக்கு அது புரியும் தான் திரும்ப சொல்றேன். ஏன்னா நம்ம எது நடிப்பில் வாழ்ந்துட்டோம்னு சொன்னோம்னா இல்லையா, ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். நம்ம எதை நினைக்கிறேன்? ஐயோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரம் செஞ்சிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது சரீரம் செய்யல, எது செய்ய வைக்குது? உள்ள இருக்கிற ஆவி செய்ய. அப்ப நான் ஆவியில நான் சரியாய் செயல்படும் போது, தேவனுடைய வார்த்தையை நான் செயல்படுத்தும் போதெல்லாம் சரீரம் சரியான விதத்தில் என்ன பண்ணும்? செயல்படும். ஆமென் சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்ப ஆவியாகிய இருதயம். அப்ப தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்து ஆவியில பேசும்போது வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது? ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது இல்லையா? அந்த வார்த்தையை நான் பேச 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 எனக்குள்ளார அந்த அந்த ஆவியாகிய இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் எனக்குள்ளார என்ன ஒரு சர்க்குலேஷன் என்ன பண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ போய் நேராக அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தா தெரியும். இப்போ இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். 20 என் மகனே என் வார்த்தைகளை கவனி. நம்மளை பார்த்து சொல்றாரு. சரிங்களா? என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்படின்னா எதுல காத்துக்கொள்றது? ஆவியாகி இருதயத்துல காத்துக்கொள். நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஆவியாக இருதயத்திலே காத்துக்கொள்.
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் இருதயத்தை, எந்த இருதயத்தை? ஆவியாகிய இருதயத்தை. எல்லா காவலோடும் என்னன்னா, தேவையில்லாததெல்லாம் ஆவிக்குள்ளார யோசிக்காதபடி தேவையான வார்த்தையை மாத்திரம் நான் காத்து கொண்டு வந்துட்டேன்னா, இப்போ ஒரு வசனம் பேசுகிறோம் வச்சுங்களேன், நம்ம கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு வசனம் நமக்கு தெரியுது. அதை நான் சொல்லிட்டேன். எதில் சொல்லிட்டேன்? இப்போ வாயால் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்போ சொல்லும்போது எனக்குள்ளார ஒரு எண்ணம் வருது, நான் இன்னும் கொஞ்சம் விசுவாசம் நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த எனக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது. ஆனால் நான் சொல்லிடுறேன், என் தேவன் என்னது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் இல்லைங்களா? எனக்கு வந்துடுது. ஆனாலும் தாழ்ச்சி வர மாதிரி இருக்கும்போது நான் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை விட்டுறக்கூடாது. எதை திரும்ப நான் காத்துக்கணும்? என்ன வார்த்தையை நான் சொல்லி விசுவாசித்து பேசணும், அதே திரும்ப என்ன பண்ணணும்? அப்போ எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னா, அந்த வார்த்தையை என்னை விட்டு எடுக்காதபடி, அந்த வார்த்தையை இருதயத்தில் ஆவியில் எனக்குள்ளார செயல்படும்படியாய் அதை நான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது இருக்குது. ஆமென் சொல்லாமா? இப்போ இன்னொன்று பார்த்தா நமக்கு தெரியும், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அப்போ எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடித்து ஆவியில் பேசக்கூடியவர்களுக்கு. ஆமென். பேசக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். ஆமென். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவன் விசுவாசம் உள்ளவன் ஆயிருன்னு எவிட்டு சொல்லிட்டார் இல்லையா? அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். இப்போ சொல்லிட்டாரு, அவன் எதை காத்துக்கிட்டான்? ஆவியாக இருந்து எதை காத்துக்கிட்டான்? பிழைப்பான்னு சொன்னாலே அதை திரும்ப காத்துக்கிட்டான். ஆனா அங்க பிரச்சனை எப்படி இருக்குது? அதுக்கு எதிர்மாறா என்ன பண்ணுது இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதை நீ முதல்ல என்று சொன்னியோ அதையே திரும்ப உனக்குள்ளார என்ன பண்ணத காத்துக்கொள். நீ காத்துக்கிட்டனா அதுல இருந்து ஒரு நல்வாழ்வு என்ன பண்ணும் உனக்கு புறப்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அதற்குரிய வார்த்தைகளே என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளணும். பிள்ளைகள் அதற்கு எதிர்மாறா இருக்கலாம், ஆனா நான் நேர்மாறா பேச ஆரம்பிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம வீட்டு பிள்ளை எப்படிதான் இருக்குது? கவு மாதிரி பிக்கு மாதிரி இருக்குது. கவு மாதிரியும் பிக்கு மாதிரி இருக்குது இல்லையா? இப்ப கவு மாதிரி பிக்கு மாதிரி இருக்கிறத பேசி கவ்வை உறுதிப்படுத்த போறோமா, இல்ல ஒளிவு மரத்தை பேசி ஒளிவு மரத்தை உறுதிப்படுத்த போறோமா? அது நம்மகிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா சொல்றது? அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம பார்க்கறத பைபிள் சொல்லுது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. அப்ப நான் பார்க்கறது, என் பிள்ளைகள் பார்க்கறது அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்குது? கவ்வாதான் இருக்குது, பிக்காதான் இருக்குது. ஆனா பார்க்கறத பேசுறேன்னா, இல்ல எனக்கு எனக்கு என் பிள்ளை எப்படி இருக்குங்கிறத நான் பேசுறேன்னா இல்லைங்களா? சொல்றா இல்லையா? எவனாலும் மழையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதை சந்தேகப்படி விசுவாசித்தான் சொல்றாரு இல்லையா? அப்ப பார்க்கறது மழை தான். அது மாறுமா? மாறாது. ஆனா சொல்றாரு நீ விசுவாசித்து பேசினா மாறும். இப்ப மழையை மாத்தி போறோம், பிள்ளைய மாத்த முடியல. பிள்ளைய ஏன்னா நமக்குள்ளார ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பான்மை இருக்குது. என்ன மனப்பான்மை இருக்குதுன்னா, என் பிள்ளை இப்படிதான், அதுவும் சொல்லும் நான் இப்படிதான், என்ன ஒண்ணு நீங்க மாத்தலாம் முடியாதுன்னு சொல்லுது. அப்ப நாம நினைச்சிருக்கோம் அது மாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் சொல்லுது ஆமா நான் மாறவே மாட்டேன், நீ கொஞ்சம் மாத்திக்க, நீ என்ன பண்ணிக்க மாத்திக்க. நாமளும் என்ன பண்றோம்? கொஞ்சம் பார்க்குறோம், கெஞ்சி பார்க்குறோம், என்னென்ன பண்ணி பார்க்குறது மாறல. ஏன்னா அது முடிவு பண்ணிருச்சு, நான் மாற மாட்டேன், எங்க அப்பாவை மாற்ற முடியும்னு, எங்க அம்மாவை மாற்ற முடியும்னு இல்லைங்களா? ஆனா நீங்க முடிவு பண்ணும் நான் மாறுவோம்ப்பா. ஆனா மாறாத வார்த்தை என்ன பண்ணுது இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நான் என்ன பிள்ளையை குறித்து, குடும்பத்தை குறித்து ஏன் இருதயத்தில் எந்த வார்த்தையை நான் காத்துக்கொள்ளுகிறேனோ அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அங்க மாற்றங்களை என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப யவீரு பிரச்சனையாதான் அவன் இருதயத்தில் காத்துக்கொண்டான். எதை காத்துக்கொண்டான்? என் மகள் பிழைப்பாங்கிறத காத்துக்கிட்டான், அதையே நம்பி இருக்கிறான். அவன் இன்னொருத்தர் இருக்கா இல்லையா, தந்தை மகன் வரும்போது அவன் எதுல உறுதியா இருந்தான்? நீங்க முடிவு பண்ணிட்டா நான் ரெடிங்கிறான். ஆண்டவர் சொல்ற இல்லப்பா நீ முடிவு பண்ணுங்கிறார் இல்லையா? அப்ப அவனும் முடிவுக்குள்ள வந்துட்டான். இப்ப ரெண்டு பேருமே முடிவுக்கு வந்துட்டாங்க, பிரச்சனை மாறுது. அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது?
இப்போ நாம் தரிசித்தே நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா பார்க்குறத வச்சு என்ன பண்ணுறோம்? நடக்கிறோம். நம்ம பார்க்கறத வச்சு நடக்கிறதால பிள்ளைகளும் முடிவு பண்ணிருச்சு. என்ன முடிவு பண்ணிருச்சு? எங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், எங்கள் அம்மாவுக்கு நல்லதாக எனக்கு பற்றி தெரியும். அது முடிவு பண்ணுதான் நாமளும் என்ன பண்ணிட்டோம்? அவ்வளோதான்ப்பா அப்படின்னு வந்தோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து நீ என்ன வச்சு நீ பேசுறியோ அதுதான் வருமே தவிர வெளியில் இருக்கிறது கண்டிப்பாக மாறியே தீரும். ஆமென் சொல்லமா? அப்போ நான் எப்படி நடக்க போகிறேன்? விசுவாசித்து நடக்க போகிறேன். சொல்லுங்க, விசுவாசித்து நடக்க போகிறேன். ஆமென். அப்போ எதிர்காலம் நான் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா? நீங்கள் போன உடனே நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க இல்லையா, போன உடனே சொல்லுவாங்க, இது ஏன் படிக்க வந்த? உனக்கு சொன்னாங்களாடா தம்பி? தெரியல. சொல்லி உனக்கு நல்ல காலேஜ் போல் இருக்கு, இதுக்கு ஏன்டா வந்த? சுவாலஜிலாம் அதெல்லாம் அப்போ படித்தவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, இதை போய் படிக்க வந்திருக்கிறே அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்போ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண படிக்கக்கூடாது. இல்லை, இதை நான் டிஸ்டிங்ஸ் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நமக்கு என்னன்னா ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலியா பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறத பேச நினைச்சிட்டு இருக்காங்க. நாம அதை பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு இந்த படிப்பை கொடுத்துருக்கிறாரு, இதில் நான் எவ்வளோ பெஸ்ட்டாக வர முடியும்? யார் என்ன சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை, எங்கள் வாதரே என்ன டிஸ்கரேஜ் பண்ணலாம் இல்லைங்களா, ஆனால் எனக்கு அது பிரச்சனையே சத்தத்தை காணுமா ஒன்றும். ஆனால் நம்ம எப்படி ஆயிரோம்னா அங்கே போய் அதோட அடாப்ட் ஆகிடும். அவங்களுக்கு தெரியாதா? அம்மா படிச்சு சரி, அவரும் படிச்சுட்டு வேலையில் இருக்க, நம்மளும் படிச்சுட்டு என்ன பண்ணோம்? வேலை இல்லாமல் இருக்க போகிறோம். சரி, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னத்தை பெருசாக படித்து பண்ண போகிறோம் அப்படின்னு சாதாரண படிச்சிடும். ஆனால் பார்த்தா நம்மளை மாதிரி படித்தவங்க நல்ல வேலைக்கு அதே வேலைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட மேலே இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும். எப்போ முடியும்? படித்து முடிஞ்ச பிறகு தெரியும். ஐயோ கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னா. இப்போ 12th தெரியுதுல்ல, கட்டாஃபில் தெரியுது இல்லையா? எப்போ எப்படி தெரியுது? அப்போ எல்லாரும் படிச்சு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க என்ன சொல்ல ஒன்றுட்ட, படிடி, நல்ல மார்க் எடுக்கணும்டி, கட் ஆஃப் நிறையா வாங்கடி அப்படி சொல்லிச்சா? அது சொல்லு, நான்லாம் ஒன்றும் படிக்கலை, நீனும் படிக்காத, எங்கே வேலை கிடைக்க போகுது இல்லையா? அப்படி தானே சொல்லுது. நம்பாதீங்க. ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆள். அப்போ சும்மா அசால்ட்டாக சாதாரணமாக இருந்துடவே கூடாது. அப்போ யாருனாலும் சொன்ன போகிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லடி அப்படி சொல்லாத. நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். உனக்கு கிடைக்கல, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு கிடைக்கும். எதாவது அம்மேன்னு சொல்லுது. இதை எடுக்காமல் அதை எடுத்திருந்தேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், எடுக்காமல் விட்டுட்டேனே, இப்போ இதை எடுத்துட்டேன், இதில் நான் போகிறேன்னா. அப்போ மற்றவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி அதில் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். தேவன் சொல்கிறார், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன்னு சொல்லுது. ஆனால் ஜெயிக்க முடியாத காரணம்னா இந்த உலகத்தின் காரியத்திலையும் உலகத்தை சொல்லக்கூட நம்ம அடாப்ட் ஆயிடும். அப்படி ஆன உடனே அது நமக்குள்ளார என்ன பண்ணுது? வந்துக்கிட்டே இருக்குது. அவன் சொல்லுவான் இல்லையா, ஏன் சொல்லுவான், மாப்பிள்ள ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ளம்மா நம்மகிட்ட இல்லைங்களா, நான் இதுக்குடா கவலைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இல்லைங்களா? அப்போ நம்ம அதெல்லாம் கவலைப்படாத, அப்படி ஆகிடு இப்படி ஆகிடுன்னு சொல்லுவான். தவிர வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஒன்று பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க, என்னை அங்கே போய் ரட்சித்து அதுலேருந்து என்னை வெளில வர வச்சு நம்பிக்கையை கொடுத்து விசுவாசத்தை குறித்து என்னை மேலே வர வச்சு அதில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? செய்தார். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், நான் சந்தேகப்படவே மாட்டேன். எத்தனை ஆமென் சொல்லுது? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என் இருதயத்தை நான் வச்சு வார்த்தையை நான் பேச 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 அந்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எனக்கு வாழ்வு உண்டாகி கொண்டு என்ன பண்ணும் இருக்கு. ஆமென். அது நிறுத்திட்டு என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று எதிலிருந்து? இருதயத்தை காத்து கொண்டு பேசும்போது அங்கே ஜீவ ஊற்று புறப்படும். ஆனால் காத்துக்காத பேசிட்டு அங்கே ஜீவ ஊற்று என்ன பண்ணாது? புறப்படாது. ஆமென். அப்போ எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? காத்துக்கொள்ளுவேன். அடுத்து நீதிமொழிகள் 14:30 பார்ப்போம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இது நமக்கு டப்புன்னு புரியுது. சொஸ்த மனம் சொல்லும்போது எதை சொல்லுதுன்னா மனதை குறித்து சொல்ல, அது ஹார்ட்டை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது. அப்போ எனக்கு நல்வாழ்வு உண்டாகணும்னா என்னுடைய ஹார்ட்டை நான் சரியாக என்ன பண்ணும்? பராமரித்து என்ன பண்ணும்? செயல்படணும். ஆமென் சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட
ஆவியை நான் காத்து கொண்டு செயல்படும் போது அதிலிருந்து ஒரு நல்வாழ்வு என்ன பண்ணும்? புறப்படும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இருதயம்னா எந்த இருதயம்? ஆவியாகிய இருதயம். அப்புறம் அந்த இருதயத்தை நான் காத்து கொள்ளும் போது அதிலிருந்து நல்வாழ்வு என்ன பண்ணும்? புறப்படும். கரெக்டாக வரீங்களா? இப்போ அப்படி அது எப்படி புறப்பட்டு காரியத்தை செய்யுன்னு சொல்லி ரோமர் 8:11 சொல்லுது பாருங்க. எப்படி அது செய்யும்? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதால் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். இப்போ இது வரைக்கும் இருதயம் ஆவின்னு பார்த்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னா நம்முடைய ஆவிக்குள்ளார பரிசுத்த ஆவியான என்ன பண்றாரு? இடைப்படுகிறார். ஆமென். அப்ப நான் விசுவாசித்து என் ஆவியில நான் பேசும்போதெல்லாம் அதனோட பரிசுத்த ஆவியினை இடைப்பட்டு இந்த காரியத்தை என்ன பண்றாரு? மாத்துகிறார். புரிஞ்சுச்சிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அப்ப இங்க எப்படி மாத்தும் சொல்லும்போது, இயேசுவை மரித்தொருந்து ஆவியானவர் எப்படி எழுப்புனாரோ, பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுப்புனாரோ, அதே போல இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஆவியில அவருடைய ஆவியான எனக்குள்ளார வரும்போது என்னுடைய சாவிக்கு ஏதுவான சரீரத்தை என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? புதுப்பித்து நடத்துகிறார். அப்ப வெறும் சரீரத்தை மாத்தம் புதுப்பிக்கிறவர் அல்ல, ஆவியாகி இருதயம் இல்லையா, எனக்குள்ளார இருக்கிற ஆவியில அவருடைய ஆவி எனக்குள்ளார வரும்போது இல்லைங்களா, நான் பலன் அடைந்து நான் எல்லா காரியத்தையும் என்னால் மாற்ற முடியும். ஆமென். இருதயம் ஆவி அடுத்தது என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை அதில் காத்து கொள்ளணும். இப்போ புரியணும், வெறும் என்னுடைய ஆவி அதை செய்ய போகிறது கிடையாது. தேவனுடைய ஆவி எனக்குள்ளார வாசமாக இருந்து எனக்குள்ளார அது மாற்றத்தை என்ன பண்ணும்? செய்யாமே. எப்படிப்பட்ட மாற்றத்தை செய்யும்? இயேசுவை எப்படி மரித்தோர்ந்து எழுப்பினாரோ தேவன், அதே போல எனக்குள்ளார ஆவியானவர் வந்து என்னுடைய காரியங்களை மாற்ற போறேன். நான் எந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்து நான் பேசுகிறேனோ அந்த வார்த்தையெல்லாம் வல்லமையான காரியத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். வல்லமைன்னு சொல்லும்போது எப்படின்னா அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் என்ன பண்ண வந்துக்கிட்டே. அப்ப நீங்களும் நானும் என்னுடைய ஆவியாகிய இருதயத்தில் நான் பேசும்போது அவருடைய ஆவி எனக்குள்ளார வந்து என்னை உயிர்ப்பித்து எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுது? அது மாற்றுகிறது. ஆமென். அப்ப நான் சொல்றதால அது நடக்கிறது இல்லை, நான் சொல்லும் போது ஆவியான என்னோட என்ன பண்றாரு? கனெக்ட் ஆகிறார். கனெக்ட் ஆகி என்ன பண்றாரு? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை எப்படி அவர் உயிர்ப்பிக்கிறாரோ அதே போல இல்லாதவேல் இருக்கிற போல அழைக்கிற தேவனை போல நான் பேசும்போதெல்லாம் ஆவியை என்னோட இணைந்து இந்த காரியத்தை என்ன பண்றாரு? மாற்றி அமைக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அப்போ நான் தண்ணீரதை சந்தேகப்படம் விசுவாசிக்கும் போது நான் மாட்டியும் பேசிக்கிட்டு இல்லை, நான் பேசும்போதெல்லாம் அவர் கனெக்ட் ஆகிடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் அவர் கனெக்ட் ஆகிறார் அப்படின்னா எனக்கு ஆவியில் அது புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ புரிய ஆரம்பிக்கணும். நீங்கள் முடிவு பண்ணணும், ஆவியானவர் என்ன பண்ணிட்டார்? கனெக்ட் ஆகிறாரு. அப்படின்னா என்னன்னா, இயேசுவை எப்படி மரித்தோர்ந்து எழுப்பினாரோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்திலிருந்து என்னை அதிலிருந்து விடுவித்து என்னை உயிர்ப்பித்து நடத்த ஒரு போதுமானவராய். ஆமென் சொல்லாமா? அப்போ எதுவுமே என்னால் முடியாதுன்னு கிடையாது. ஏன்? நான் வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் ஆவியானவரோட இணைஞ்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. இணைந்த காரியத்தை என்ன பண்றாரு? மாற்றி அமைக்கிறார். அப்போ மாற்றி அமைக்கிற அளவுக்கு நான் பேச வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது? ஆமென் சொல்லாமா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று லாசருவே வெளியே வான்னு என்ன பண்றாரு? பேசுறாரு. மரித்த லாசர் என்ன பண்ணான்? வெளியில வந்தான். அது எதுக்கு அடையாளமா இருக்குது? இயேசு ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? உயிர் தெழும்ப போறாரு. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும் நல்லா. இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்துட்டார். உயிர்த்த ஆவியான என்னோட என்ன பண்றாரு? இருக்கிறார்னா சாவுக்கு ஏதுவான சரீரத்தை மாத்திரம் உயிர்ப்பித்து நடத்துறவர் அல்ல, என்னுடைய எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து என்ன நடத்துறவர் என்ன பண்றாரு? ஏன்? எல்லா காவலோட நான் இருதயத்தை என்ன பண்றேன்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு காத்துக்கொள்கிறேன். நான் வார்த்தையை காத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனுமாகவும் இருக்குது. அந்த வார்த்தையை நான் பேசும்போதெல்லாம் ஆவியான எனக்குள்ளார இருந்து அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்னோடு இருந்து எல்லா காத்தையும் என்ன பண்றார்? செயல்படுத்தி முடிக்கிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்து அங்க பேசுறாரு இல்லையா, அத்தி மரத்தை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் கனியை புசியாதிருக்க கடவன் சொல்லும்போது அவர் சொன்ன உடனே யார் அவரோட இணைஞ்சிட்டாரு? ஆவியானவர் அவரோட இணைஞ்சு காரியத்தை என்ன பண்றாரு? இன்னைக்கு நீங்களும் பேச 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 உங்களுக்குள்ளாரையும் ஆவியான இருந்து காரியங்கள் என்ன பண்ணுவார்? மாற்றி
அமைப்பார். ஆமென் சொல்லாமா? அப்ப எது முக்கியம்? ரொம்ப என் இருதயம் ரொம்ப, இருதயம் ரொம்ப, என் ஆவி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப அந்த இருதயம் எனக்கு வேணும். எந்த இருதயம் வேணும்? ஆவிக்குரிய இருதயம், அதாவது நல்ல இருதயம் வேணும். என்ன வேணும்? அது என்னங்க நல்ல இருதயம், கெட்ட இருதயம்? 2 விதம் இருக்குதுண்ணா. இருதயத்தில் எத்தனை விதம் இருக்குது? 2 விதம் இருக்கு. கெட்ட இருதயம் என்னன்னு பார்ப்போமே. கெட்ட இருதயம்னா கடினமான இருதயம். அடுத்தது சந்தேகம் உள்ள இருதயம், கலங்குகிற இருதயம். அதான் சொல்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து, உங்கள் இருதயம் கலங்காது இருப்ப. அப்பனா என்ன? கலங்குறதுக்கு ஒரு இருதயம் என்ன பண்ணுது? இருக்குது. அடுத்தது துக்க இருதயம். துக்க இருதயம் என்ன தெரியுமா? சங்கீதம் 35 சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அப்ப எப்ப பார்த்தாலும் துக்கமா இருக்கிறது இல்லை. இருதயத்தை என்ன பண்ணும்? மாற்றணும். அடுத்தது முட்டாள்தனமான இருதயம், தடித்த இருதயம், உடைந்த இருதயம். அடுத்து சொல்லுது வஞ்சிக்கப்பட்ட இருதயம், குற்ற உணர்வு கொண்ட இருதயம், அகந்தையுள்ள அல்லது பெருமையுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம், பயமுள்ள இருதயம். இதெல்லாம் கெட்ட இருதயம். இப்போ இதெல்லாம் சொன்னதில் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணும்? மாற்றிக்கணும். நல்ல இருதயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஹல்லேலூயா. நல்ல இருதயம் அப்படின்னா சுத்த இருதயம், தாழ்மை உள்ள இருதயம், சரியான இருதயம், உறுதியான இருதயம், நிலைவரப்பட்ட இருதயம், ஞானமுள்ள இருதயம், இணக்கமுள்ள இருதயம், சந்தோஷமுள்ள இருதயம், புரிந்து கொள்ளுகிற இருதயம், உத்தம இருதயம். ஆமென். அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட நல்ல இருதயமாக நாம் இருந்து நல்ல வார்த்தையை நம்ம பேச 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 நல்ல நல்ல காரியங்களை என்ன பண்ணும்? அது நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிடும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். மோசம் போகாதிருங்கள். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆமென். அப்போ ஒவ்வொரு முறையும் சோறுகள் வரும்போதும், பலவீனங்கள் வரும்போதும், முடியாதுன்னு வரும்போதும் நீங்கள் மோசம் போகாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? விதைக்க ஆரம்பிக்கணும். எதில் விதைக்க ஆரம்பிக்கணும்? ஆவியாகி இருதயத்தில் விதைக்க ஆரம்பிக்கணும். அது விதைக்கும் போது ஆவியார் என்ன பண்றாரு? விளைச்சல் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போ விளைச்சலை கொடுக்கிற அளவுக்கு நான் விதைக்கணும். மோசம் போயிடக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு விதைக்காம இருக்கக்கூடாது, நாளைக்கு விதைச்சிட்டு நாளன்னைக்கு விதைக்காம இருக்கக்கூடாது. தொடர்ந்து வார்த்தையை என்ன பண்ண? விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப எது முக்கியம்? விதைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப விதை என்பது எது? வார்த்தை. நிலம் என்பது எது? இருதயம், இல்லையா? அப்ப அந்த விதையை எடுத்து நிலத்துல நான் விதைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா பலன் என்ன பண்ணும்? அப்ப இந்த உலகத்துல நம்ம நிலத்துல விதைக்கும் போது அது ஒரு பெரிய பலன் என்ன பண்ணுது? வருகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒருவேளை அதுல பலன் அடையலைனாலும் இந்த இருதயத்துல நல்ல நிலத்துல நான் விதைக்க அது கண்டிப்பா 100 மடங்கு பலன் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க போறேன். சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க போறேன். விதைக்க அதை கேட்ட அறுவடைய கர்த்தர் கொடுப்பார். எந்த வார்த்தையை நான் விதைக்கிறேனோ அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நல்ல வார்த்தைகளை விதைப்பேன், நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்வேன். ஆமென் சொல்லாமா? அப்போ இன்னைக்கு ஆண்டவரை ரொம்ப நம்ப ஆரம்பிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணும்? எப்படி நம்ப ஆரம்பிக்கணும்னா 2 நாளாகும் 16:9 சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். எப்படி? ஆண்டவர் என்னமோ நான் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், அவர் எப்படி செய்வாரோ என்ன செய்வாரோன்னு சொல்றது இல்லை. ஒரு உத்தம இருதயம் எனக்குள்ளார என்ன பண்ணும்? இருக்கணும். எதை இருக்கணும் சொல்றாரு பாருங்க. 2 நாளாகும் 16:9 எடுத்து வாசிப்போம். வாசிட்டு முடிச்சிடும்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். அப்ப என்ன, எப்ப கர்த்தர் எதை தேடிக்கிட்டு இருக்கிறாரு? பூமி எங்கும் ஏன் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு? நீங்க ஒன்றும் தேடி போவானா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க பேச பேச நிலத்துல விதைக்க 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 அவர் என்ன பண்றாராம்? நம்மளை தேடி கண்டுபிடிச்சு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய என்ன தேவை? இங்க என்ன சொல்லுது? உத்தம இருதயத்தில் இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவரையும் ஆண்டவர் வார்த்தை நான் நம்புறேன், அதையே விதைக்கிறேன், அதையே நம்பி இருக்கிறேன், அதையே சார்ந்து இருக்கிறேன். கண்டிப்பா நன்மையை அவர் வழங்காம இருக்கவே சொல்லுங்க. நன்மையை வழங்கக்கூடிய நல்ல தேவனாய் என் தேவன் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவன் எப்போதும் நன்மையை கொடுக்கிற தேவன். ஆமென். அப்போ நாம் நல்ல வார்த்தைகளை பேச 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 நன்மையான காரியம் நமக்கு என்ன பண்ணும்? உண்டாகும். ஆமென் சொல்லாமா? அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும். என்னதான் முடிவு பண்ணும்? வார்த்தைகளை நான் விதைச்சிக்கிட்டே, பைபிள் சொல்லிடுச்சுப்பா, எல்லா காவோடையும் என்ன பண்ணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளணும் என்ன? காத்துக்கிட்டு பேசாமல் காத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அங்கே சொல்லிருக்கல, வாயின் மாறுபட்டவன் ஆகட்டோன்னா ஏதாவது பேசிவிடுவோம் நான் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. வாயை திறந்து பேசிட்டு அவன் நம்பிக்கை வரும்போது பேசாமல் இருக்கணும். நம்பிக்கை மட்டும்தான் பேசணும். அவன் நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி அவன் நம்பிக்கையை பேசாமல் இருந்துட்டு எந்த வார்த்தைகள்லாம் பேசணுமோ அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணும்? விளைச்சி வரும். ஆமென். கர்த்தர் சொல்றார், பூமி எங்கே என்ன பண்ணுறாராம்? எங்க யாரு என்ன வார்த்தையை பேசுறாங்களோ அவங்களுக்கு சுத்த இருதயமா உத்தம இருதயமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையை கொடுக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாராம். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் இருக்கிறத தெரியாம நம்ம ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார், என்னோட அவர் இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார். அதனால நன்மையை வழங்கக்கூடிய வார்த்தை நான் என்ன பண்ணுவேன்? பேசுவாமே. அப்ப அந்த யவீருடைய மகள் பிழைத்ததுக்கு காரணம் என்னன்னா, யவீர் ரொம்ப காரணம். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா யார் காரணம்? முதல்ல நாம். ஏன்னா கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவர் எனக்குள்ளாரது காரியங்களை செய்யும்படியாய் நான் அவரோடு இசைந்து வார்த்தைகளை பேசணும். பேசும்போதெல்லாம் ஒரு பெரிய நன்மை என்ன பண்ணும்? வரும். ஆமென் சொல்லாமா?